தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேக்காவுடைய சீனியர் ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா அவரை ஒட்டி இப்போ அண்மையில் பல்வேறு கான்ட்ரவர்சியான கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்குது. புகழ்மிக்க தமிழ்நாட்டில் ஃபெமிலியரான சில சேட்டலைட் சேனல்ஸில் ஆதவ் அர்ஜுனோட மச்சான், அதாவது மார்ட்டின் லாட்டரி அதிபர் மார்ட்டினோட மகன் எங்கள் குடும்பத்துக்கு வந்த இந்த ஆதவ் அர்ஜுனா எங்களுடைய தொழிலை கைப்பற்ற நினச்சாரு. பல்வேறு மோசடியான நபர். அவர் ஒரு மோசடி மிக்க நபர் தான். அவர் திமுகவுலேயும் சில லாபிக்கு தான் உள்ள பொண்ணை வந்தார். விசிகாக்கும் அதுக்கு தான் வந்தார். இப்போ தாவேக்காக்கும் அதுக்கு தான் போயிருக்காரு சொல்லிட்டு பல்வேறு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகள்லாம் பகிர்ந்திருக்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியிலும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சப்ஜெக்டாக மாறுது, ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சப்ஜெக்டாக இருக்குது. இப்படி பார்க்குறீங்க? லாட்ரி மார்ட்டின் அப்படிங்கிற ஒரு பேர் அரசியல்வாதிகளுக்கு பயங்கர பரிச்சயம். காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் அவரிடம் தேர்தல் நிதி வாங்காத கட்சிகளே கிடையாது. அந்த எலக்ட்ரல் பாண்டில் மாட்டினாங்க, பார்த்த பிறகு தான் தெரியுது எல்லாரும் காசு வாங்கியிருக்காங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடின்றாங்க அவருடைய அசெட் மட்டும். ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன். அவருக்கு மொத்தம் 3 பசங்க. இவர் சார்லஸ் மார்ட்டின், டைசன் மார்ட்டின், அப்புறம் இன்னொருத்தவங்க ஆதவ் அர்ஜுனாவுடைய மனைவி. 3 பேர் அவங்களுக்கு. 2 பேர் பசங்க, ஒரு பொண்ணு. கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க. பெரிய ரிச்சான ஃபேமிலி அதில் இருக்கிறாங்க. அப்போ என்னென்னா இந்த பார்ட்டிஸ்க்கெலாம் போகிறப்ப ஆதவ் அர்ஜுனாவுடைய ஒய்ஃப் அவங்க பார்ட்டியில் பெருசாக அட்டன் பண்ண மாட்டாங்க, ஒரு ஓரமாக இருப்பாங்க போல். அப்போ அந்த பார்ட்டிஸ்க்கு இவரும் வருவாராம். இவரும் அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம், அது மாதிரி எந்த பழக்கமும் இல்லை இந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கும். அதில் ஒபீடியண்ட்டான எக்ஸசைஸ் பண்ணி ரொம்ப நீட்டாக இருக்கக்கூடிய. அப்போ தனியாக எப்பவுமே நீங்கள் இந்த பாருக்கு பப்புக்கு போனீங்கன்னா 2 குரூப் இருக்கும். சும்மா கம்பெனி கொடுக்க போன ஒரு கும்பல் இருக்கும், தனியாக உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த குடிக்கிற கும்பல் ஒன்று இருக்கும். இந்த கம்பெனி கொடுக்க போன கும்பலில் சேர்ந்த ஆட்கள் தான் இவங்க 2 பேரும். அப்போ 2 பேரும் சேர்ந்து இப்போ இருக்கிறாங்க, பழகுறாங்க. 2 பேருக்குள்ள பிடிச்ச போது அதை வீட்டுக்கு திருமணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. திருமணத்துக்கு கடுமையான எதிர்ப்புகள் வருது குடும்பத்தில். வேண்டாம், நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதெல்லாம் நிறையா பார்ப்பாங்க இல்லையா? பார்க்குறப்ப கடைசியில் வேற என்ன அந்த பொண்ணு ஒரே பிடிவாதமாக இவர் தான் திருமணம் பண்ணணும்னு நின்றுறாங்க. திருமணம் பண்ணிடுறாங்க. திருமணம் பண்ண பிறகு இவரை செட்டில் பண்ணணும், நமக்கு ஈக்குவல் ஆக்கணும்ல அவரை. அப்போ இவருக்கு திருச்சியில் ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரி ஒன்று வச்சு கொடுக்குறாங்க. ஓகே. அந்த ஸ்டீல் ஃபேக்ட்ரியை வச்சு கொடுத்து அதோடைய எம்டி அவர் ஆக்கி வச்சிடறாங்க. பட் அதை சரியாக அவர் பார்க்கலன்றாங்க, சரியாக அவர் நிர்வாகிக்கல அப்படின்னோடனே அவருடைய மகன், மூத்த மகன் சார்லஸ் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அதாவது நார்த்தில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இந்த ஃபேக்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாலும் அங்கேருந்து ஒரு டீமை கூப்பிட்டு வர்றாரு. அப்போ ஆதவ் அர்ஜுனா ஃபேக்ட்ரி இல்லை போல். அப்போ அவங்க பார்க்குறப்ப நான் என்னோடய ஃபேக்ட்ரியில் நான் அனுமதி இல்லாமல் எப்படி வந்தீங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு ஆக போகுது. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக போயிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு என்ன பண்ணுறாருன்னா, குடும்பத்துக்குள்ளே அவங்க அப்பாவுக்கு நெருக்கமானவராக மாறுறாரு, மனசாட்சியாக மாறுறாரு. யாருக்கு? மார்ட்டினுக்கு ஆதவ் அர்ஜுனா மிக நெருக்கமானவர். ஒட்டுமொத்த சொத்துக்கும் இவர் தான் இன்சார்ஜ், இவர் தான் வாரிசு, என்னுடைய அடுத்த வாரிசு இவர் தாங்கிற ரேஞ்சுக்கு அவருக்கு நெருக்கமாகப்பட்டார். இது 2 பசங்க சும்மா விடுவாங்களா? அவங்க குடும்பத்துக்குள்ள பெரிய சண்டை வருது. சண்டை வந்தோடனே அப்பா பையனுக்கு பேச்சுவார்த்தை இல்லை, இன்னொரு பையன் கூட பேச்சுவார்த்தை இல்லை, குடும்பத்தில் தகராறாகி அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கொடுத்து செட்டில் பண்ணி அவங்க வெளியே அனுப்புகிறாங்க. வெளியே அனுப்புறோடனே ஆதவ் அர்ஜுனாவுக்கு அரசியல் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். அது பண்ணுறோம்னு நினைக்கிறோடனே நேர இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளோட நெருக்கமாகிறாரு. பிரசாந்த் கிஷோரை கூட்டுருவார். 2021 தேர்தலுக்கு வேலை பார்க்குறாரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் அங்கே சுற்றிட்டு இருக்காரு. அப்போ திமுகவில் உள்ளே போனோன்னே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திமுகவுக்கு இருக்கக்கூடிய அங்கே சபரீஷன் அண்டு உதயநிதிக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை ஒன்று பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அங்கே ஒரு பாலிடிக்ஸை பண்ணி மேலே இடத்துக்கு போகலான்னு பார்க்குறாரு. உடனே அங்கே தான் நடக்குமா திமுகவில் அவர் பாரம்பரியமான கட்சி கப்புன்னு பிடிச்சிட்டாங்க, நீ உள்ளே கழகத்தை ஒன்று பண்ணுற அப்படின்னு அங்கேருந்து தூக்கி வெளியேறாங்க. அங்கேருந்து நேராக கிளம்பி வந்த இடம் விசிகாவுக்கு வர்றாரு. விசிகாவுக்கு வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, விசிகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டிரான்ஸ்பிளண்டான ஒரு கட்சி. நீங்கள் எந்த ஒளிவு முறைவுமே அந்த கட்சியில் இருக்காது. நீ கடைமற்ற தொண்டன்லேருந்து தலைவர் வரைக்கும் எல்லாமே நீங்கள் எல்லாத்தையும் பேசலாம். அந்த மாதிரியான ஒரு ஜனநாயக ரீதியான கட்சி. கட்சியில் அந்த ஏற்ற இறக்கம் இருக்காது. கட்சியுடைய பதவி பார்த்துலாம் இருக்காது. ஒரு சாதாரண கடைநிலை வட்ட உறுப்பினராக இருக்கவர் கட்சியினுடைய தலைவர்கிட்ட உட்காந்து மணிக்கணக்கில் பேசலாம். அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பிளண்டான கட்சி விசிகா. அந்த கட்சிக்குள்ளே போனோடனே அது எப்போ எல்லாருக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரியும் அவரும் தலைவர் திருமாவளவன் அவர்களும் அவர்கிட்ட கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறார். அதை பயன்படுத்திக்கிட்டு கட்சியில் மற்ற நிர்வாகிகள்லாம் ஓரம் கட்டி அங்கே ஒரு அரசியலை பண்ணுறாரு. பண்ணோடனே அவங்க போய் சொல்கிறான், அண்ணே வேணாண்ணே ஏகப்பட்ட வேலை பண்ணுறானே அப்படின்னோடனே அப்புறம் திருமாவளவனுக்கு ஒரு அளவுக்கு மேலே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சவொடனே அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் போய் சீட்டு வரைக்கும் போகிறார். நாடாளுமன்ற தேர்தலில் சீட் கேட்குறாங்க. ஆதவ் அர்ஜுனாவுக்கு தான் சீட் கேட்குறாங்கன்னு அங்கே ஸ்மோல் பண்ணிட்டாங்க. அதனால் அது ஒரு இதாகி போய் அந்த சீட் கொடுக்கல. அதுக்கு பிறகு அங்கேருந்து வெளியில் வர்றாரு. வெளியில் தாவேக்காவுக்கு போகிறார்.
தாவேகாவுக்கு போயிட்டு தாவேகாவுக்கு ஃபினான்ஷியலாக ஃபுல்லாக இவர் தான் பண்ணுறாரு. பண்ணிட்டு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆக்ரோஷமாக ஆவேசமாக பேசிகிட்டு இருக்காரு. இந்த நிலைமையில தான் அந்த சார்லஸ் மார்ட்டினுடைய மூத்த பையன் அவர் யார் அப்படின்னா பாண்டிச்சேரியில் சமீப காலமாக கள வேலைகள் செஞ்சுட்டு இருந்தார். பாண்டிச்சேரியினுடைய முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா பாஜகவுடைய 2 நாளைக்கு மட்டும் தான் பாஜகவிலிருந்து விலகினார். பாஜகவினுடைய ஆதரவற்ற வேட்பாளராக பாண்டிச்சேரியில் முதலமைச்சர் ஆகணும்னு என்ன நடந்திருக்குன்னா ஒரு இடி ரைடு ஏதோ ஒரு ரைடு ஒன்று நடந்திருக்கு அவங்க வீட்டில். இவங்க பெரிய பணக்காரர், எல்லாருக்கும் பணம் கொடுக்குறாங்க, இவங்க நினைச்சாலும் பண்ணலாம் அப்படின்னு பவர் இல்லை அப்படிங்கிறப்ப அங்கே ஒரு சின்ன சம்பவம் ஏதோ நடந்திருக்கு. அப்போ முடிவு பண்ணுறாங்க நம்ம கையில் ஒரு பவர் வேணும், ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு சிஎம் ஆகணும், இல்லாட்டி ஒரு பதவிக்கு போகணும் அப்படின்னு பாண்டிச்சேரியை குறி வச்சு சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் எங்கே பார்த்தாலும் இவருடைய கட்டவுட்டு தான், எல்லா நலத்திட்ட உதவிகள் அப்படி இப்படின்னு அங்கே பாண்டிச்சேரி அரசியலை தன் கைவசப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இந்த 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து பாஜகவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கேருந்து வெளியில் வர்றாரு. இதுக்கு பிறகு வந்து இவர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இவர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான ஒரு நபர். இவர் வந்து ரொம்ப ஒரு கிரிமினல் மைண்ட் உள்ள நபர், எங்கே போனாலுமே வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடியவர். அப்படித்தான் வந்து தாவேகாக்குள்ள போயிருக்கிறாரு. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா இவர் வந்து திமுகவினுடைய ஸ்லீப்பர் செல்லாக இருப்பார் போல. விஜய் கூட்டணி போட்டால் தான் தமிழ்நாட்டில் நிற்க முடியும், தனிச்சு நின்று விஜயை வந்து காலி பண்ணுறதுக்கு வேலையை பண்ணுறாரு, தாவேகாக்குள்ளேயும் அவர் அந்த வேலையை செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து 2-3 தொலைக்காட்சியில் கொடுத்துருக்காரு. இதில் நமக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா இவர் தீவிரமான பாஜக ஆதரவாளராக இருக்கக்கூடிய மார்ட்டின் வந்து இப்போ தான் பாண்டிச்சேரியை குறி வச்சிருந்தார். அங்கேருந்து வெளியில் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ பெருசாக பேசக்கூடிய அளவுக்கு பேட்டியெல்லாம் கொடுக்குறாரு. அப்படின்னா பாஜக அதிமுக கூட்டணிக்கு இவர் போலங்கிறதுக்காக இவரை பேச வச்சிருக்கிறாங்களா குடும்பத்துல இருந்தே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. பல கோணங்களில் கேள்வி இருக்கு. இவ்வளோ நாள் பேசாமல் இருந்த மார்ட்டின் அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொன்ன பிறகு பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்படிங்கும் போது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் இருக்கு, அரசியல் அழுத்தத்திலாம் இவர் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இப்போ விஜயனுடைய அந்த அண்மை கால பாலிடிக்ஸ் கரூர் பிரச்சனைக்கு பிறகு அவர் அந்த அலைன்ஸ்க்கு போவார் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாரும் அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாக வந்து ஒரு வெல்கம்லாம் பண்ணார்னு நம்ம பார்த்தோம். பட் வந்து அவருடைய அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டாரு. அந்த முடிவுக்கு பின்னாடி யார் காரணமாக வந்து அதை, ஏன்னா இப்போ இது அதோட ஒற்றி தான் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? ஆது ஒரிஜினா தான் வந்து விஜய் வந்து அங்கே போகாமல் தடுக்கிறாரா? ஏன்னா அவர் 26% இருக்குங்கிற விஜய்க்கு 26%ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பாரம்பரிய கட்சி அதிமுக இன்னைக்கு 20% தான் இருக்குது. அப்படி இருக்கும் விஜய்க்கு 26% சொல்கிறது மூலமாக பிரசாந்த் கிஷோர், இடையில பிரசாந்த் கிஷோர் கூட என்ன சொல்றாருன்னா விஜய்க்கு வந்து ஆல்மோஸ்ட் 20-25% இருக்குது, விஜய் வந்து தனித்து நிற்க தான் கரெக்ட் அப்படின்னு மாதிரி சொன்னார். அவர் வந்து சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் பின்னாடி சில அரசியல் உள்நோக்கம் இருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து ஆதவர்ச்சனா பேசுகிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடி உள்நோக்கம் இருக்குது. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது சார் டோட்டலாக? இல்லை, முதல்ல வந்து விஜய்க்கு 25% இருக்குது அப்படிங்கிறது வந்து இவங்களா சொன்ன கணக்கு தான். அது வந்து மக்கள் மத்தியில் எடுக்கப்பட்ட கணக்கு இல்லை. அவங்களுக்கே தெரியும் 25% இருக்குங்கிறது இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும். ரெண்டாவது வந்து ஆதவர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் தன் தலைமையில் ஒரு இயக்கம் இருக்குன்னு நினைக்கிறார். விஜய் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார்னா வந்து நம்ம தான் வந்து துணை முதலமைச்சர் அந்த ரேஞ்சில் இருக்கார். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கட்சி நம்ம ஒரு தலைமை பண்புக்கு வந்துடலாம். இப்போ போனீங்கன்னா அதிமுக கூட கூட்டணி பண்ணால் ஒரு 30 சீட் கொடுப்பாங்க, 40 சீட் கொடுப்பாங்க, 10ஓட 11 தான் நிற்கணும். அப்போ தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சியில் நம்ம எப்படி வச்சுக்க போகிறாங்கன்னு தெரியல. தனிச்சிருந்தோம்னா நமக்கான ஒரு அடையாளத்தை அங்கே உருவாக்கிடணும்னு பார்க்குறாரு. அதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாரு. அதுக்கு இவர் தான் வந்து பிரசாந்த் கிஷோரை கூட்டுறாரு. பிரசாந்த் கிஷோர் வந்து பார்த்தவர் தமிழ்நாட்டு அரசியலில் பிரசாந்த் கிஷோருக்கு என்ன தெரியும் தெரியல. அவர் வந்தவொடனே 25% இருக்குன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். இப்போ இதில் என்ன குழப்பம் அப்படின்னா ஜான் சொல்றது தான் விஜய் கேட்குறான்றாங்க. முழுக்க ஜானுடைய கட்டுப்பாடு, அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் ஜான் சொல்றது தான் கேட்குறாங்க. ஆதவர்ஜுனா மேல கடுமையான கோவத்தில் இருக்கிறாருன்றாங்க. யாரு? விஜய். ஏன்னா வந்து அந்த மேடையில் பேசுறதுக்கு கொடுக்கப்பட்ட டைமே கிட்டத்தட்ட 10 நிமிஷம் 12 நிமிஷம் தான். அது எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டு இவர் அன்னைக்கு பேசுறது ஒரிஜினல் உண்மையிலேயே விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு அப்செட்டு. இந்த மாதிரியான பேசிட்டாரு. எப்பவுமே ஒரு மேடையில் வந்து தலைவர் தான் ஸ்கோர் பண்ணுவாங்க, மற்ற நிறுவனம் அது செகண்ட் கட்டெல்லாம் இருப்பாங்க. ஆனால் இவர் ஸ்கோர் பண்ணதுங்கிறது மட்டும் இல்லாமல் அது ஒரு பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணிடுச்சு. அப்படிங்கும் போது விஜய்க்கு தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுக்கிறாரு அப்படின்ற ஒரு கோபம் இப்போ இருக்கு. இப்போ ஆதவர்ஜினாவுக்கு அங்கே பிடிமானம் வந்து விலகக்கூடிய நிலைமையில தான் தாவேகாக்குள்ள இருக்கு. இப்போ இந்த சிறந்த நிலைமையை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து ஜான் சொல்றது தான் கேட்குறாரு. ஜான் சொல்றது கேட்டு தான் பண்றாரு. இப்போ என்ன நினைக்கிறாருன்னா இவர் சினிமாவில் நம்ம ஹீரோ, அரசியல் நம்ம தான் ஹீரோ, நம்மளை சுற்றி அரசியலாக இருக்கணும், நம்ம ஒன்று அரசியல் போய் சிக்கிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார். அதுக்கு இவங்க சொல்கிற இந்த பெர்சன்டேஜ்லாம் நம்புற 20% இருக்கு, 22% இருக்கு. தேர்தல் நெருங்க வர்றப்ப சில கட்சிகள் திமுக கலந்து வரும், சில கட்சிகள் அதிமுக கலந்து வரும், இப்போ நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணலாங்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு கற்பனையில் இருக்கிறார். இது எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஓகே சார். இப்போ வந்து
விஜய்க்கும் இப்போ ஆதவுக்கும் இந்த விஷயத்தில் ஒரு கான்ட்ரவர்சி உருவாயிருக்கு அப்படின்னா வந்து இப்போ டுவோர்ட்ஸ் இதோடைய பயணம் என்னவா இருக்குது? இப்போ வந்து ஜான் தான் அதில் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறாருன்னா, ஆதவ் அர்ஜுனா வந்து அவர் வந்து ஏற்கனவே ஒரு திருமாவளவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்த்தவர் அவர் விஷயங்களை போயிட்டு. அப்போ வந்து அவர் அதை விட ஒரு பெரிய ஒரு சாணக்கியனமாக தன்னை காட்ட நினைப்பார். அது மாதிரி தான் அவர் வெளியில் ஒரு லாபியும் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து ஜான் அந்த இதை ஸ்கோர் பண்ணுறாருன்னா, இப்போ எப்படி உட்கட்சியில் இந்த விஷயத்தை அது அடுத்த கட்டம் எப்படி நகருன்னு பார்க்குறீங்க? ஒருவேளை ஆதவ் அர்ஜுனோட இந்த பாலிடிக்ஸுங்கிறது அவருக்கு அந்த கட்சியில் இடமளிக்குமா? இது எப்படி நகரணும்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, தேர்தல் வரைக்கும் இவங்க இப்படி உருட்டிட்டு தான் போவாங்க. ஓகே. ஏன்னா வந்து இப்போ இமீடியட்டாக வந்து ஆதரவு நீங்கள் வெளியேற்ற முடியாது. ஏன்னா அந்த கட்சிக்கு முழுவதுமாக ஃபினான்சியலாக ஹெல்ப் பண்ணுறது, பேக்கப் பண்ணுறது ஆதவ் தான். எல்லா மாநாடுகளும் தான் பண்ணுறது. ஆதவை நீங்கள் வெளியேற்ற முடியாது. இப்போ ஆதவர்கிட்ட வெளியேற்றுறீங்கன்னா நீங்கள் கட்சி செலவு பண்ணுறதுக்கு காசு கிடையாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜான் சொல்கிறது நமக்கு சரியாக இருக்கும்னு நினைக்கிறார் விஜய். அப்போ அவர் ஒரு அரசியல் கணக்கு போகிறாரு, நீங்கள் வந்து தனியாக நெல்லுங்க அப்படின்னு. இது எல்லாமே வந்து ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்பத்தில் தான் இன்னைக்கு விஜய் இருக்காரு. விஜயை குழப்புறாங்க எல்லாரும் குழப்புறாங்க. ஒரு முடிவெடுக்க முடியாத நிலைமையில் இருக்காரு. ஜான் சொல்கிறத நம்புறதா, ஆதவ் சொல்கிறத நம்புறதா? ஆதவ் வழி அமிச்சிட்டா பணம் யார் செலவு பண்ணுவா? ஜான் சொல்கிறத நம்பினா அடுத்து நமக்கு யார் ஆலோசனை சொல்லுவா? பிகே கிடையாது, வெளியே போயிட்டாரு அப்படிங்கிற எல்லா விதமான குழப்பத்திலையும் இருக்காங்க. இந்த நேரத்தில் தனிச்சு நிற்கிறது வந்து சரியாக வருமா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. தனிச்சு நிற்கிறதுல ஒரு முடிவாக இருக்கிறது நம்ம தான் முதலமைச்சர் கேண்டிடேட். ஆனால் அதிமுகவுக்கு அதில் என்ன பரிதாபத்திற்குரிய விஷயம் என்னன்னா, அதிமுக தான் பிள்ளையார் சொல்லி போட்டு சின்னாரு. கடந்த ஒரு மாசமா அதிமுக தான் முட்டு கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு அதிமுக நிர்வாகிகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி. அதிமுக வந்து அதெல்லாம் இப்போதான் தவழ்ந்து வர்ற கட்சி. அதிமுகங்கிற ஒரு ஆலமரத்தை வந்து இங்கே அசைச்சு பார்க்கலாமா? 1.5 கோடி தொண்டர்கள் இரும்பு கேட்டெல்லாம் உருட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த இரும்பு கேட்ட நேற்று கட்சி ஆரம்பிச்ச கூட மதிக்கலைங்கிறது தான் இன்னைக்கு அதிமுகவினுடைய நிலைமையா இருக்கு. அப்ப என்ன முடிவெடுக்க போறாருங்கிறது உண்மையிலேயே யாருக்கு தெரியாது, விஜய்க்குமே தெரியாது. ஒரு குழப்பமான மனநிலையில தான் இருக்கு. ஓகே. வந்து இப்போ நீங்கள் சொன்ன இப்போ சார்லஸ் மார்ட்டினுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு இந்த தாவேக்காவுடைய அரசியலையும் ஆதவோட அரசியலும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர மாதிரியான ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த சப்ஜெக்டை பார்க்கும்பொழுது வந்து இப்போ ஆதவனுடைய ஃபினான்ஷியல் பேக் போனை வந்து அவர் இந்தளவுக்கு ஒரு அரசியல் பண்ணுறாருன்னா, ஃபேமிலி ரீதியாகவே அவருடைய ஃபினான்ஷியல் பேக் போனை கட் பண்ணலாமே அவங்க. ஏன் வந்து இன்னமும் வந்து ஃபேமிலி வந்து அவர் இன்னும் சப்போர்ட் பண்ணுறாங்க? எப்படி அவரோட பாட்டு அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து ஒரு சில விஷயங்களை செட்டில் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து தான் பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா அவருடைய ஒய்ஃபுக்கே இது சம்மந்தமாக பிடிக்கலன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பத்துக்கே பெருசாக வந்து பிடிக்கல. ஏன்னா அவர் பிஸ்னஸ் மேனாக இருக்கவங்க எல்லா கட்சியோடையும் நெருக்கமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நாளைக்கு எந்த ஆட்சி வந்தாலும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். இவருடைய அரசியலுங்கிறது வந்து இப்போ உதாரணத்துக்கு திமுகன்னு வச்சுக்கணும் தமிழ்நாட்டில். இந்த திமுகக்குள்ளேயே அவங்க 2 பேருக்குள்ளேயே பாய்ச்சிட்டார்ல. இப்போ அதிமுக கூட்டணிக்கு வராமல் போனதுக்கு ஆதரவு தான் காரணம் அதிமுக நினைக்குது. திமுகவே நேரடியாக உங்களுக்கு கடுமையாக எதிர்க்கிறார். இப்போ இது ரெண்டுமே உங்களுக்கு ஒரு சிக்கல்ல பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. அப்போ அதெல்லாம் வந்து யோசிக்கிறாங்க. அதெல்லாம் அவர் ஒய்ஃபுமே வந்து சமீப காலமாக வந்து ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க, பார்த்துருப்பீங்க. எனக்கு இவர் செய்யக்கூடிய அரசியலுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எதுவும் சம்மந்தமே இல்லை. சார்லஸ் மார்ட்டின் அப்பப்போ அறிக்கை கொடுத்துருக்காரு, இப்போ என்ற அரசியலுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. இதெல்லாம் குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பெரிய குழப்பம் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து இப்போ ஆதவோட அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ திமுகவுடைய ஒரு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருக்கார் ஆதவ். ஏன்னா ஆதவ் இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. பேசி விஜய்க்கு தேவையில்லாமல் ஹைப் 26% சொல்லி சொல்கிறது மூலமாக ஏற்கனவே திமுக சர்வே 23% தான் சொல்லியிருந்துச்சு. இவர் 26 சொல்லி சொல்கிறது மூலமாக திமுக ஒரு பக்கம் ஃபேவர் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி இதை வச்சு புரிஞ்சுக்க வேண்டியதாக. ஏன்னா திமுக அவர் வந்து நடவடிக்கை எடுக்கல. ரெண்டாவது திமுக வந்து கிட்டத்தட்ட எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக கிட்டத்தட்ட 700 கோடி கிட்ட பெற்றிருக்காங்க, 69 கோடி பெற்றிருக்காங்க. இப்போ அப்படி இருக்கும்பொழுது வந்து இந்த பாலிடிக்ஸ் எப்படி புரிஞ்சுக்க ஆதவ் திமுக தான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, கண்டிப்பாக அவர் திமுகவுக்கு ஃபேவராக இருக்க மாட்டார். ஓகே. ஏன்னா திமுகவுக்கு ஃபேவராக இருந்தாலும் அவர் திமுகவிலே இருந்தார், எம்எல்ஏ எம்பியாக இருக்கலாம். ஏன்னா திமுகவோட ஒரு காலத்தில் நெருக்கமாக இருந்தவர் தான். திமுகவுக்கு ஃபேவராக இருக்க மாட்டார். அவருக்கு திமுக மேலே ஒரு எதிர்ப்பு இருக்கு. அந்த வெறுப்பை விஜயை வச்சு சரி பண்ணணும்னு நினைக்கிறார். அடுத்து நாங்கள் முதலமைச்சர் ஆயிரம் 6 மாதத்துல போருங்க, நான் முதலமைச்சராகி நான் துணை முதலமைச்சராகி உங்களெல்லாம் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காரு. அவரோட கால்குலேஷன் பூராமே லாங் கால்குலேஷனாகவே இருக்கு. இப்போ அதனால இப்போ திமுக பழி வாங்கணும்னு ஆதவ் விருப்பப்படுறாருன்னா, அப்போ விஜய் கொண்டு போய் அதிமுக சேர்த்தனாருன்னா அது திமுக பழி வாங்குறது. அங்கே அப்படி போனீங்கன்னா 10ஓட 11 போயிடணும்ல. ஆதவுக்கு அங்கே வேலை இருக்காது. 40 சீட் கொடுப்பாங்க, ஒரு எம்எல்ஏ மட்டும் இருப்பார், அவ்வளோதான். என்ன செய்ய முடியும்? ஆனால் திமுக வீழ்த்ததுக்கான ஒரு வாய்ப்பு இவர் ஒரு கால்குலேஷன் போடுறாரு. 20% இருக்கு. கடைசி நேரங்களில் சில கட்சியில் வருவாங்க. அப்படி வர விஜய் தலைமையில் நம்ம ஒரு ஆட்சி அமைச்சிருவோம், ஒரு மாற்றம் வந்துடும் அப்படின்னு இவர் ஒரு ஆழமாக ஒரு கால்குலேஷன் போட்டு நம்பிட்டு இருக்காரு. இன்னும் விஜய்க்கு 30% 25% இருக்கு, போக போக ஏறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கு. பட் திமுகவுக்கு ஃபேவராக செய்வாருங்கிறதுல, ஏன்னா திமுகவே கடுமையாக விமர்சனம் பண்றாரு, திமுகவில் பாதிக்கப்பட்டுன்றார் அவரே. அப்படிங்கும்போது திமுகவுக்கு எப்படி ஃபேவராக இருப்பார்? திமுக அடுத்த முறை ஆட்சி வருவதற்கு ஆதவ் அர்ஜுனா எப்படி இதாக இருப்பார்? அப்போ அவர் ஒரு கால்குலேஷன் இருக்காரு. முதல்ல விஜய் முதலமைச்சராக இருக்கணும், அந்த அரசாங்கத்தை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும், நம்ம ஒரு நிழல் முதலமைச்சராக இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கனவு இல்ல. யதார்த்தம் கிடையாது. ஆனா அவருக்கு ஒரு கற்பனை, ஒரு கனவு, நம்பிக்கை, நம்மகிட்ட பணம் இருக்கு, ஏதாவது கடைசி நேரத்தில் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்காரு.
ரைட், ஓகே சார். தாவேக்காவுடைய பாலிடிக்ஸ், அதோட பாலிடிக்ஸ் அடுத்த கட்டம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.